இன்னைக்கு நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ். பைத்தான் இஸ் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுவரைக்கும் நம்ம பைத்தானில் பார்த்தது எல்லாமே ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அதில் டேட்டா தனியாக இருக்கும், அதில் ஆப்ரேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் தனியாக இருக்கும். பைத்தான் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது என்ன பண்ணுன்னா டேட்டாவையும் அதில் ஆப்ரேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸையும் சேர்த்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு என்டைட்டியை க்ரியேட் பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ண அலோவ் பண்ணும். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட முக்கியமான அம்சங்கள். உதாரணத்துக்கு ஒரு லைப்ரரியை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்டைலில் நம்ம எழுதணுன்னா அதில் என்டைட்டிஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா புக்ஸ் இருக்கும், ரீடர்ஸ் இருப்பாங்க, ஆத்தர்ஸ் இருப்பாங்க, லைப்ரரி இருக்கும். இதில் புக்குங்கிறது ஒரு கிளாஸ், லைப்ரரி அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், ஆத்தருங்கிறது ஒரு கிளாஸ். புக்கோட ஆப்ஜெக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் பொன்னியின் செல்வன், என் இனிய இயந்திரா, திருக்குறள். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸுக்கும் சில பண்புகள் இருக்கும், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். C++ ஜாவாவை கம்பேர் பண்ணும்போது பைத்தானில் கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சிம்பிளாக இருக்கும். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். பைத்தானில் கிளாஸ் ஒரு முக்கியமான அம்சம். ஒரு ரியல் வேர்ல்டில் ஒரு பொருளுக்கு சில பண்புகள் இருக்கும், சில செயல்பாடுகள் இருக்கும். இந்த பண்புகளுக்கு தான் ப்ராப்பர்ட்டிஸ்னு பேர், இந்த பயன்பாடுகளுக்கு தான் மெத்தட்ஸ்னு பேர். பைத்தானில் ஆப்ஜெக்டோட பண்புகள் டேட்டாவை சார்ந்து இருக்கும், அதோட செயல்பாடுகள் மெத்தட்ஸ் அல்லது ஃபங்க்ஷன்ஸை சார்ந்து இருக்கும். கிளாஸ் இஸ் அ டெம்ப்ளேட் ஃபார் தி ஆப்ஜெக்ட். கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மாடல், அதாவது ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் தான் ஆப்ஜெக்ட். கிளாஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குற ஒரு டூல். இந்த எக்ஸாம்பிளில் குக்கி கட்டர் தான் ஒரு கிளாஸ். இந்த குக்கி கட்டரை வச்சு குக்கி கட் பண்ணி நிறைய ஷேப்ஸ் வந்திருக்குது இல்லையா, இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ். கிளாஸை வச்சு நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸை உருவாக்கலாம். ஒரு கிளாஸில் இருந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸும் மெத்தட்ஸும் இருக்கும். டிஃபைனிங் கிளாஸ். பைத்தானில் கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு வச்சு பண்ணுவோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் கிளாஸ் நேம்க்கு அடுத்து கோலன் வரும். இப்போ அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிளாஸ், class name, colon, statement 1, statement 2, up to statement n. லைப்ரரி மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். புக் மாடியூல்லேருந்து எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுறோம், லைப்ரரி மாடியூல்லேருந்து எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுறோம். லைப்ரரியை க்ரியேட் பண்ணுறோம். அந்த லைப்ரரியோட நேம் சென்னை சிட்டி லைப்ரரி. லைப்ரரி அப்படிங்கிற கிளாஸில் ஆப்ஜெக்டை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி மை லைப்ரரி வேரியபிளில் அசைன் பண்ணுறோம். 3 புக்ஸை இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ணுறோம். புக் அப்படின்ற கிளாஸில் ஆப்ஜெக்டை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி புக் 1 வேரியபிளில் அசைன் பண்ணுறோம். அதில் 100 அப்படிங்கிறது புக் நம்பர், பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது புக்கோட டைட்டில் அல்லது புக்கோட நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். கல்கி அப்படிங்கிறது ஆத்தர், 500 அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ். அதே மாதிரி புக் 2வையும் புக் 3ஐயும் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறோம். நம்ம கிரியேட் பண்ண புக்ஸை மை லைப்ரரியில் ஆட் பண்ணுறோம். மை லைப்ரரியில் உள்ள இன்வென்ட்ரியை டிஸ்பிளே பண்ணுறோம். லைப்ரரியிலிருந்து புக் நம்பர் 100 பாரோ பண்ணுறோம். அடுத்தும் மை லைப்ரரியில் உள்ள இன்வென்ட்ரியை டிஸ்பிளே பண்ணுறோம். லைப்ரரியிலிருந்து புக் நம்பர் 100 மறுபடியும் பாரோ பண்ணுறோம். பாரோ பண்ண புக்கை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஃபைனலாக மை லைப்ரரியில் உள்ள இன்வென்ட்ரியை டிஸ்பிளே பண்ணுறோம்.
இங்கே புக் அப்படின்னு நம்ம ஒரு கிளாஸ் எழுதியிருக்கிறோம். இந்த கிளாஸில் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் 3 மெம்பர் ஃபங்க்ஷனையும் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இங்கே init அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருப்போம். இந்த init ஃபங்க்ஷனை கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போது கால் ஆகும். இந்த மெத்தட் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இனிஷியலைஸ் பண்ண உதவும். கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் செல்ஃபுக்கு பாராமீட்டரா வரும். இதில் ISBN, டைட்டில், ஆத்தர், நம்பர் ஆஃப் பேஜஸ் இது எல்லாமே பாராமீட்டர்ஸ். வர்ற பாராமீட்டர்ஸை ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அசைன் பண்ணுறோம். இஸ் பாரோட ஃபால்ஸுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறோம். செக் அவுட் புக் அப்படின்னு ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். புக் அவைலபிளான செக் பண்ணுறோம். அவைலபிளாக இருந்தால் இஸ் பாரோட ட்ரூ அப்படின்னு செட் பண்ணுறோம். ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். அவைலபிளாக இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். அடுத்து ரிட்டர்ன் புக் அப்படின்னு ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். புக் ஏற்கனவே பாரோ ஆயிருக்கான்னு செக் பண்ணுறோம். பாரோ ஆயிருந்துச்சுன்னா புக்கை ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். இஸ் பாரோட் ஃபால்ஸ்னு செட் பண்ணுறோம். அடுத்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். புக் பாரோ ஆகலைன்னா ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். அடுத்து டிஸ்பிளே புக் அப்படின்னு ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம புக்கை டிஸ்பிளே பண்ண போகிறோம். இங்கே பைத்தானோட கண்டிஷனல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியிருக்கிறோம். புக் பாரோடா இருந்துச்சுன்னா பாரோட் இஸ் அசைன் டு ஸ்டேட்டஸ், இல்லைன்னா அவைலபிள் இஸ் அசைன் டு ஸ்டேட்டஸ். புக் நம்பர், டைட்டில், ஆத்தர், நம்பர் ஆஃப் பேஜஸ், ஸ்டேட்டஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து லைப்ரரி அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கிறோம். லைப்ரரியுடைய கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். கிரியேட் பண்ண லைப்ரரி ஆப்ஜெக்ட் செல்ஃபுக்கு பாராமீட்டராக வரும். லைப்ரரினா அதுக்கு ஒரு நேம் இருக்கும், கேட்டலாகும் இருக்கும். வர்ற நேம் பாராமீட்டர் லைப்ரரி நேமுக்கு அசைன் பண்ணுறோம். லைப்ரரி கேட்டலாக் ஒரு டிக்ஷனரி. அதை இனிஷியலைஸ் பண்ணுறோம். அந்த கேட்டலாக்ல புக் நம்பர் கீ, புக் ஆப்ஜெக்ட் வேல்யூ. அடுத்தது ஆட் புக் அப்படின்னு ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இங்கே புக் அப்படிங்கிறது பாராமீட்டர். புக்கோட நம்பர் லைப்ரரி கேட்டலாக்ல இருக்கான்னு செக் பண்ணுறோம். இருந்துச்சுன்னா புக் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், இல்லைன்னா லைப்ரரியோட கேட்டலாக்ல புக்கை ஆட் பண்ணுறோம். புக்கோட நம்பர் தான் கீ, புக் ஆப்ஜெக்ட் தான் வேல்யூ. புக் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சுன்னு பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது டிஸ்பிளே இன்வென்ட்ரி அப்படின்னு அடுத்து ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். கேட்டலாக் எம்டியான்னு செக் பண்ணுறோம். எம்டினா லைப்ரரி இஸ் எம்டின்னு பிரிண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிடும். கேட்டலாகில் புக்ஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு புக்காக ஐட்ரேட் பண்ணி புக்கை டிஸ்பிளே பண்ணுறோம். அடுத்து பாரோ புக்னு அடுத்து ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இங்கே புக் நம்பர் பாராமீட்டராக வரும். புக் நம்பர் லைப்ரரி கேட்டலாக்ல இருக்கான்னு செக் பண்ணுறோம். புக் இல்லைன்னா புக் நாட் ஃபவுண்ட் இன் கேட்டலாக். புக்கு இருந்துச்சு அப்படின்னா புக்கை செக் அவுட் பண்ணுறோம். புக் சக்ஸஸ்ஃபுல்லாக செக் அவுட் ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். இல்லைன்னா புக் இஸ் ஆல்ரெடி செக்ட் அவுட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஃபைனலாக ரிட்டர்ன் புக் அப்படின்னு நம்ம ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இங்கே புக் நம்பர் அப்படிங்கிறது பாராமீட்டர். புக் நம்பர் லைப்ரரி கேட்டலாக்ல இருக்கான்னு செக் பண்ணுறோம். புக் இல்லைன்னா புக் டஸ் நாட் பிலாங் டு திஸ் லைப்ரரி. புக் இருந்தால் புக்கை ரிட்டர்ன் பண்ணுறோம். புக் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ்னு பிரிண்ட் பண்ணுறோம். இல்லைன்னா புக் வாஸ் நாட் செக்ட் அவுட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது லைப்ரரி மேனேஜ்மெண்ட்டை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிரியேட் பண்ண 3 புக்கு பொன்னியின் செல்வன், என் இனிய இயந்திரா, திருக்குறள் 3மே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிருக்கு. அடுத்து மை லைப்ரரியில் உள்ள இன்வென்ட்ரியை டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது 3 புக்கோட ஸ்டேட்டஸ்மே நமக்கு அவைலபிளாக இருக்குது. புக் நம்பர் 100 நம்ம இப்போது பாரோ பண்ணியிருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன காட்டுது? யூ பாரோட் பொன்னியின் செல்வன் அப்படின்னு காட்டுது. அடுத்து மை லைப்ரரியில் உள்ள இன்வென்ட்ரியை டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது
ஃபஸ்ட்டு புக் அதாவது பொன்னியின் செல்வன் வந்து பாரோடில் இருக்குது ஸ்டேட்டஸு, மீதி ரெண்டுமே அவைலபிளில் இருக்குது. புக் நம்பர் 100 நம்ம பாரோ பண்ணும்போது நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா பொன்னியின் செல்வன் இஸ் ஆல்ரெடி செக்ட் அவுட் அப்படின்னு நமக்கு எரர் வருது. அடுத்து புக் நம்பர் 100 ரிட்டர்ன் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறமா நமக்கு என்ன வருதுன்னா பொன்னியின் செல்வன் ஹஸ் பீன் ரிட்டர்ன்டு அப்படின்னு நமக்கு காட்டுது. ஃபைனலாக நம்ம மை லைப்ரரியில் உள்ள இன்வென்ட்ரியை டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது 3 புக்குமே இப்போ அவைலபிளில் ஸ்டேட்டஸ் காட்டுது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பற்றி பார்த்தோம். லைப்ரரி மேனேஜ்மெண்ட் பற்றி சூப்பரான ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள். ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.